உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசி. இந்த உபாகமத்தின் புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கானான் என்கிற ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை, கொடுக்கப்பட்ட ஒரு இடம். மோசே ஒவ்வொன்றாய் இந்த ஜனங்களை பற்றி இவங்க எப்படி வாழணும், இவங்க எதை சாப்பிடணும், எப்படி இவங்க ஓய்வு நாள் ஆசரிக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் மோசையை கொண்டு சொன்னார். இப்படி சொல்லும்போது இங்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையார். உன் கோத்திரங்களில் ஒரு இடத்தை கர்த்தர் உனக்கு தெரிந்து கொடும் இடத்தில் மாத்திரம் நீ சர்வாங்க தகன பலியை செலுத்துவாயாக. அவர் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. இவங்க கானானுக்கு போன உடனே ஒரு இடத்துல கட்டப்பட போகிற ஒரு ஆலயத்தையும், அந்த ஆலயத்தில் தான் நீங்கள் போய் வழிபட வேண்டும் என்றும், கண்ட இடத்தில் நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்திலெல்லாம், நீங்கள் நினைச்ச இடத்திலெல்லாம் போய் ஆராதிக்க கூடாது அல்லது இறைவனை நீங்கள் வழிபடக்கூடாது என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி வழிபட வேண்டாம். நான் உனக்கு காண்பிக்கும் இடத்தில் போய் நீங்கள் அந்த இடத்தில் தானே வழிபடுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் சரி, இஸ்லாமியர்களோ இந்துக்களோ பெயர் கிறிஸ்தவர்களோ நிறைய டினாமினேஷன் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கண்ட இடங்களில் நீ போய் ஆராதிக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு நியமித்த இடத்தில் நீ போய் அவரை நீ ஆராதிப்பாயாக. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்போ அவர் நியமித்த இடம் என்ன? எது கண்ட இடம், எது இஷ்டப்பட்ட இடம்? கண்ட இடம்னா இஷ்டப்பட்ட இடம், ஏதாவது ஒரு இடம், ஏதோ ஒரு இடம். சிலர் கோயிலிலே வழிபடுகிறார்கள், சிலர் தர்காவிலே வழிபடுகிறார்கள், சிலர் ஆலயங்களிலே வழிபடுகிறார்கள், சிலர் சபைகளிலே வழிபடுகிறார்கள், சிலர் இந்த மாதிரி நம்மள மாதிரி கூடாரங்களிலே வழிபடுகிறார்கள், சிலர் மரத்தடியிலே வழிபடுகிறார்கள். அப்போ எது இடம், எது இவர் சொன்ன இடம், எது கண்ட இடம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற இடம் கட்டிடம் அல்ல. ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்த சொல்றாருல, நான் நியமிக்கிற இடத்தில் போய் நீ ஆராதி அப்படின்னு சொன்ன அந்த இடம் என்ன? இங்கு அவர் கட்டிடத்தை பற்றி பேசவில்லை, அல்லது ஒரு பிளேஸை பற்றி அவர் பேசல, ஒரு பர்டிகுலரா இருக்கிற ஒரு இடத்தை பற்றி அவர் பேசல. அவர் சொல்லுகிற வார்த்தை பின்னாடி நம்ம தியானிக்க போகிறோம். அவர் சொல்ற இடம் என்ன அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் குறிப்பு இருக்கிறது. அவர் சொல்றபடி எந்த இடத்திலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், எந்த இடத்திலே நம்ம ஆராதிக்க கூடாது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். சாலமோனை ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தவரே ஆண்டவர் தான். ஆனால் அதே ஆண்டவர் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்து பின்பாக அதே ஆண்டவர் அதை என்ன சொன்னாரோ அந்த ஆலயத்திலே நான் தங்குவதில்லை என்றும் அவர் சொல்லிவிட்டார். அப்படியானால் அவர் சொல்லுகிற குறிப்பிட்ட இடம் என்ன? அவர் சொன்ன ஆலயமாய் இருந்தாலும் சரி, அங்கு அவர் இருப்பதில்லை. இந்த உலகத்தில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்களை ஆலயத்தை கட்டினாலும் சரி, அவர் அங்கே இருப்பது இல்லை. அதை எல்லா இடங்களையும் கண்ட இடம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது நான் வாசம் பண்ணுகிற இடம் அல்ல. ஈவன் அவரே ஒரு ஆலயத்தை கட்ட சொல்றார். 1,00,000 கோடிக்கு செலவு பண்ணி கட்டினா சாலமோன். அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சதற்கு பின்பாக அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் போதும் சாலமோனே சொல்றான், இந்த ஆலயத்தில் நீர் குடியிருப்பது இல்லை. அப்ப என்ன இடம்பா அவர் சொன்ன இடம்? எந்த இடத்துல நான் ஆராதிக்கணும்? எங்கு இறைவன் இருக்கிறார்? இறைவனை காண்கிற இடம் என்ன? இறைவனை பிரார்த்தனை செய்ய ஜெபிக்க அவர் எந்த இடத்தை தான் சொல்றாரு? நீ கண்ட இடத்திற்கும் போகாதேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன என்ன இடம் பாது அப்படின்னா, அதே நான் சொன்ன வேத பகுதி அப்போஸ்தலர்லயே இருக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். நீ கவனமா அந்த செய்தியை கவனிச்சுட்டே வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 47ல ஃபர்ஸ்ட் 7:47 வாசிக்கும் போது இவர் தான் இந்த ஆலயத்தை கட்ட சொல்றார், கட்டுறதுக்கு உதவி செய்கிறார். ஆனால்
அதே ஆலயத்தை ஆண்டவர் பிளாக் பண்றாரு. என்ன பண்றாரு? 47 என்ன சொல்லுகிறார்? சாலமோனோ தேவனுக்கு என்ன பண்ணினான்? அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். எல்லா கோயிலையும் அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு பெரிய ஆலயம். கல்லு ஃபுல்லா தங்கம், சாந்துக்கு பதிலா தங்கம், பிளேட்டா நிலையெல்லாம் தங்கம், 1,00,000 கோடி இன்றைய மதிப்பு சொல்லுகிறார்கள். சாலமோன் அவருக்கு பெரிய ஆலயத்தை கட்டினான். கீழே அடுத்த வசனம், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில். இப்ப வசனத்துக்கு போயிருங்க. கண்ட இடங்களில் நீ அவரை ஆராதிக்க வேண்டாம். கைகளினால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்குள் இறைவன் இருப்பதில்லை. அதை யார் சொல்லுகிறார்? படைத்த இறைவனே சொல்லிவிடுகிறார். அவர் கட்ட சொன்னதுதான். அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம் தான். ஆனாலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய். கீழே சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் கேள்வி கேட்கிறாரு பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்ட வீடை எனக்காக கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது? எனக்கு நீ வீடு கட்டிடுவியா? இங்கே நிறைய பேர் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க. ஃப்ளைட்டில் போனவங்க இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேருக்கு மேலே இங்கே இருக்கும். அப்படி மேலே போகும்போது எவ்வளோ பெரிய பில்டிங்கு குட்டியாக தெரியுது. இன்ஜினா எத்தனை மீட்டர் மேலே போயிருப்போம்? எத்தனை கிலோமீட்டர் தூரம், இல்லை எத்தனை மீட்டர் போயிருப்போம்? பல மைல் தூரங்களை கடந்து மேலே இருந்து அவர் உலகத்தை பார்க்கும்போது கடுகை விட சின்னது, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பூமி இருக்கும். இந்த பூமிக்குள்ள ஒரு இன்ஜினா 1 ஏக்கரில் கட்டிடுவானா? 1 ஏக்கர் அளவுல பிரம்மாண்டமா அவன் தங்கத்தை வைரத்தை போடட்டுமே. மேலே இருந்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் வாசமாயிறார். ஆண்டவர் நம்ம ஆலயம் என்று கட்டடங்களாக நினைத்து கொண்டிருக்கிற பிரம்மாண்டமான கோயில்களோ மசூதிகளோ அல்லது சர்ச்சோ, நம் சபைகளை எடுத்து பார்த்தாலும் பெரிய பெரிய சர்ச் இருக்குது. ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி லைட்டு போட்டு, அந்த லைட்டு இந்த லைட்டு போட்டு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ஆடம்பரமாக பயங்கரமாக சர்ச் இருக்குது. நான் சொல்கிறேன், உள்ள ஆண்டவர் இருக்கும். பெரிய கோயிலோ பெரிய மசூதியோ பெரிய சபையோ எதுவோ, உள்ளே கடவுள் இருந்தால் கோயிலுக்கு அழகு. அப்படித்தானே? கடவுள் இல்லாத கோயில் எதுக்கு? அது எவ்வளோ பெருசாக கட்டினா என்ன? நான் இதை தோற்றத்தின்படி இருக்கிற மும்மதங்களில் இருக்கிற கோயிலை மட்டும் நான் சொல்லலை. சில திருச்சபைகளும் செம டெக்கரேஷனா. அந்த நாட்களில் குடிசையில் நடத்தின சபையில் இறங்கின அபிஷேகமும் அங்கு எழுப்பப்பட்ட ஊழியர்களும் அப்பொழுது இருந்த எழுப்புதலும் இன்னைக்கு சபைகளிலே காசு போடப்பட்டு டெக்கரேஷனாக மாறுகிறது. ஆனால் உள்ள உயிர் நல்ல இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? உயிர் இல்லை, எல்லாம் டெக்கரேஷன் இருக்குது, உள்ள ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் சொல்கிற, ஆகிலும் உன்னதமானவர் கைகளிலே செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாக இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடி. இவ்வளோ கொண்டு உலகத்தில் நீ எப்படிப்பட்ட வீட்டை எனக்காக கட்டுவ? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? அப்ப நான் சொல்லிடுறேன், கட்டடங்களில் அவர் வாசமாய் இரார், கோயில்களிலே அவர் வாசமாய் இரார், மசூதிகளில் அவர் வாசமாய் இரார், சர்ச்சுகளில் பெரிய பெரிய ஊசி கோபுரம் இருக்கிற சர்ச்சுகள் அவர் வாசமாய் இரார். பிரம்மாண்டமான சபைகளாய் இருந்தாலும் சிறு சபைகளோ பெரிய சபைகளோ சபை கட்டிடத்துக்குள்ளே அவர் வாசமாய் இரார். அப்ப தெய்வம் எங்க தான் இருக்காரு? தெய்வத்துடைய ஆலயம் தான் எது? வேதம் சொல்லுகிறது, நாமே அவருடைய ஆலயம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம தான் அவருடைய ஆலயம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். இன்னைக்கு கொஞ்சம் வசனங்களை நம்ம வாசிக்க வேண்டியது இருக்கும். இந்த உடம்பு, மனுஷனுடைய உடம்பு தான்ப்பா இறைவன் வாழுகிற ஆலயம் அப்படின்னு தெளிவாண்டவர் சொல்லிட்டார். எனக்கா நீ கட்டடத்தை கட்ட முடியாது, எனக்கா ஒன்றும் செய்ய முடியாது. உன் இருதயமே, அது குட்டியா இருந்தாலும் ஒருத்தருடைய கைப்பிடி அளவு தான் இருக்கும். உன் இருதயம் சின்னதா இருந்தாலும் அதுதான் என்னுடைய கோயில், அதுதான் நான் தங்குகிற இடம். யோவான் 4:21 தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், இருந்தாலும் நாம் திரும்பவும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் 4:21. இவங்க பாருங்க, எருசலேம்ல மட்டும் ஒரு கோயிலை கட்டி இருந்துச்சு, இந்த சாலமோனுடைய கோயில். அங்க ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த எருசலேமிலே அந்த மலையில தான் படைத்த இறைவன் கடவுள் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு அவளுக்குள்ள இருந்துச்சு.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்ரீயே நான் உனக்கு சொல்லுகிறதை நம்பு. நீ இந்த மலையிலையும் இந்த மலையில இருக்கிற எருசலேம் கோயில், அதாவது சாலமோன் கட்டினானே அந்த கோயில். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் சொன்ன சாலமோன் கோயிலுக்குள்ளே அவர் இல்லை. அப்போ எல்லா கோயிலுக்குள்ளே யார் இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கிறோம். அவர் சொன்ன கோயிலுக்குள்ளே அவர் என்ன இல்லையா? உள்ள இல்லை. அப்போ இவ்வளவு கோயில் ஊருக்குள்ள இருக்க, இவ்வளவு மசூதிகள் இருக்கு, இவ்வளவு நம்பிக்கைகள் இருக்குல்ல, அதுக்குள்ள எதுலையுமே இறைவன் இல்லை. அவர் கட்டின கோயிலுக்குள்ளேயும் அவர் இல்லை. தற்காலிகமாக இந்த நாட்களில் நீங்கள் அங்கே வந்து ஒரு பலிகளை செலுத்தி அங்கே நீங்கள் உங்களுடைய சடங்குகள் அங்கே செஞ்சுட்டு போங்கன்னு ஒரு இடத்த அவர் செஞ்சு கொடுத்தார், அவ்வளோதான். ஆனால் சொல்ற, ஸ்திரீயை நம்பு, நீ இந்த மலையில் அல்ல, இந்த எருசலேமில் அல்ல சொல்லிட்டு பிதாவை, எருசலேம் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீ எல்லா இடத்திலையும் இறைவனை தொழுது கொள்ளலாம். இது எப்படி சாத்தியம்? கோயில் இருக்க இடத்துல தானே இறைவன் இருப்பார். எல்லா இடத்துலம்னா நீங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் மனுஷன் இருக்கா. மனுஷன் எல்லா மனுஷரும் இதயம் இருக்கு. எல்லா மனுஷனுடைய இதயத்திற்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் நான் வாசம் பண்ணுவேன். அவன் எங்கு போனாலும் என்னை அவன் தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா? இங்க இருந்து நம்ம ஒரு வேளை ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் எருசலேமுக்கு போகணும்னா நம்மளாம் போக முடியுமா? இதற்கு ஏற்பாடிக்கு நம்மளால போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எருசலேமுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க போய் கும்பிட்டுட்டு வர முடியுமா? ஆண்டவர் சொன்னாரு, என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னா, நீ எங்க இருக்கியோ மனுஷனா, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ கூப்பிடுகிற இடத்துல இறைவனாகிய நான் உன் உள்ளத்திற்குள் என்ன பண்ணுவேன்? வருவேன். கரங்கள் இல்லையா சொல்லுங்களேன். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிற, இதுவரை நீ புரியாம என்னை என்ன பண்ணிக்கிற கும்பிட்டுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு சொல்றேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. 23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். மெய்யான இறைவன் இயேசு சொல்றாரு, என்னையே நீ வழிபடணும், நான் தான் உண்மையான கடவுள், நான் தான் தெய்வம், என்னை நீ வழிபடணும்னா எனக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு தங்கத்தால ஒரு வீடை கட்டுறாலும் அதுக்குள்ள இருக்க மாட்டேன். எனக்கு நீ பெரிய பெரிய டெக்கரேஷன் பண்ணாலும் நான் அதுக்குள்ள இருக்க மாட்டேன். உன் உள்ளத்தை நீ ஆயத்தப்படுத்து, உன் உள்ளத்துக்குள்ளதான் நான் வருவேன். அதுதான் ஏன் கோயில். நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லுகிறார். நீ அறியாம தொழுது கொள்ளாத, நீ அறிந்து கொள். இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய கடவுள் விரும்புகிறார். கடவுள் விரும்பும்படி ஒரு தொழுகை இருக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு ஏனலுக்காக ஒரு சபை, அவ்வளவுதான். சில இடங்களுக்கு போவேன், சபையில் இப்போ இங்கே நின்று பேசுறேன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னு வச்சுருங்களேன், உங்களை இந்த ஸ்க்ரீனுக்கு இங்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்க்ரீனுக்கு இங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரா, இருக்காரா. ஒரு தடவை கைலியோட ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு போட்டு ஒரு கைலி கட்டிட்டு இப்படி வந்துட்டேன். என்ன கத்துறாரு, என்னடா என்னமோ பண்ணிட்டோமான்னு கத்துனா. கைலியோட போகாதியா, அது ஆவியானவர் உலாவுற இடம். ஏன் ஆவியானவர் கைலியோட உலாவ மாட்டாரா? உங்களுக்கு சபை இருக்கு, ஸ்கிரீன் போட்டுட்டிய அங்கிட்டு இருப்பிய. சில வீடு தான் சபை, சபை தான் வீடு. இந்த புல்பிட் இருக்குல்ல, புல்பிட் எல்லாம் அப்படியே கிடக்கும். கூட்டம் முடிச்சுட்டு அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு இங்கே தான் சமைச்சிட்டு இப்படியே உட்காந்து இங்கே தான் தூங்குவாங்க. இதை தான் வீடாக மற்றவங்க இதை தான் சபை. அவங்க எங்கே போய் சொல்ற, அப்பா ஆவியானவர் எங்கே போனாரு? சும்மா நல்லா கவனிச்சுக்கிறங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கு கூடுகிறோமோ அங்கு அவர் வந்து விடுவார். நீ மரத்தடியில் கூடுனாலும் வந்து விடுவார், மாளிகையில கூடுனாலும் அங்கே. ஆலயமா இருக்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து ஒரு ஆலயமா மாறும். ஒவ்வொரு செங்கல் சேர்ந்து பில்டிங்கா மாறுற மாதிரி நீங்களாம் ஒவ்வொரு செங்கல் நம்ம எல்லாரும் சேர்ந்த உடனே ஒரு ஆலயமா மாறுவோம். பிதா ஆகிய தேவன் இறைவன் அங்கே இறங்கி வருவார். கட்டிடங்களில் அவர் இருப்பது இல்லை, சபை கட்டிடங்களுக்குள் இருப்பதில்லை, மசூதிகளில் இருப்பதில்லை. எல்லா ஆலயங்களிலும் அந்த ஆலயம் இந்த ஆலயம், எந்த ஆலயத்திலும் இருக்க மாட்டார், எந்த கோவிலிலும் இருக்க மாட்டார், எந்த கருவறையிலும் இருக்க மாட்டார், எந்த புல்பிட்டுகளையும் ஒளிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளும் இருக்க மாட்டார். இப்போ நல்ல பலபலன் இருக்க ஆவியானவர் இருக்காரு. நீ நாளை கழிச்சு வந்து பாருங்க, தூசியோட இருக்கு, ஆவியானவர் இதுக்குள்ளேயா இருப்பாரு? நமக்குள்ளே இருப்பார். சொல்லுங்க, நமக்குள்ளே இருக்கிறார். இடம், அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், பயபக்தியோட வச்சுக்கணும். வேற எதுவும் அந்த இடத்துல செய்யாமல் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது உண்மைதான்.
ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம்னா அதை அதுக்கேற்ற மாதிரி சுத்தமாக வச்சுருக்கணும். ஓகே, அதை விக்கிரகமாக மாற்றி விடக்கூடாது. அதான் சார், ஸ்ரீயே நீ புரியாமல் பேசுகிற. எருசலேமிலும் மலைகளிலும் மாத்திரமல்ல, நீ எங்கே இருந்தாலும் சரி, நம்ம கடலுக்கு போனாலும் சரி, கரையில் இருந்தாலும் சரி, நீ இயேசுவேன்னு கூப்பிடும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவர் வந்து இறங்கி விடுவார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணும்போது அவர் இறங்கி விடுவார். நாங்கள்லாம் போகிற இடங்களை அதான் சொல்கிறோம், ஐயா நாங்கள் அந்த கோயிலுக்கு வர, நீங்கள் போகணும். நீ எந்த கோயிலுக்கும் இப்போதைக்கு போக வேணாமா, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசு உன்னை தொடுவார். அதுக்கப்புறம் கூடி ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணலாம், போகலாம். அல்லேலூயா. இப்படி தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இனிமே நீங்க எங்க போனாலும் செஞ்சுக்கணும், அது கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். அங்கு இறைவன் இல்லவே இல்லை. எங்க இருக்கிறார் இறைவன்? நமக்கு இப்படி இது வந்தாதான் ஒரு தெய்வ பயம் வரும். நமக்கு இறைவன் வந்து ராஜா நகர்ல இல்லை ஏதோ ஒரு பாமன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அந்த சபைக்குள்ள தானே இருக்காரு. அப்படி நினைக்கிறனால தான் நமக்கு தினவட்டு வந்துடுது. நம்ம என்ன வேணாலும் பேசுகிறோம், என்ன வேணாலும் செய்யணும். செஞ்சுட்டு கோயிலுக்குள்ள வரும்போது மட்டும் செருப்பை கழட்டி போட்ட மாதிரி நம்ம மனசெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து அந்த அந்த 1 மணி நேரம் மட்டும் ரொம்ப பயபக்தியாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை என்ன பண்ணிடுவோம், காமிச்சோம். நீங்கள் நினைக்கணும், இறைவன் அங்கே இல்லைப்பா எனக்குள்ளே இருக்காருன்னு நினச்சா நீங்கள் ஒரு தப்பு கூட பண்ணாமல் வாழுவீங்க. இத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் தான் கோயில். அப்போ இதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கோயிலுக்குள் போகும்போது மட்டும் பயபக்தி வராது. நீங்கள் நிற்கும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், பேசும் போதும், பார்க்கும் போதும் உங்களுக்கு ஒரு பயபக்தி வரும். ஏன்னா கடவுள் சொல்லுகிறார், நீயே அந்த ஆலயம், உனக்குள் தான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். இப்படி எனக்குள்ள வாசம் பண்ணும் போது என்னால் எப்படி நான் சிகரெட் அடிக்க முடியும், என்னால் எப்படி நான் போய் கெட்ட வார்த்தை பேச முடியும், என்னால் எப்படி நான் பொய் சொல்ல முடியும், என்னால் எப்படி தவறானதை பார்க்க முடியும்? அப்படி ஒருவேளை பார்த்தாலே என் மனசு குத்துமே, உள்ள இறைவன் இருக்கிறார். கொஞ்சம் வளர்ந்து வர்றவங்களுக்குலாம் சில தவறு பண்ணும்போது ஹார்ட் பீட் எகிரும், துடிக்கும், ஒரு உயிர் உள்ள இருந்து. தவறு செய்யும்போது படப்படக்கணும் அப்படின்னா உள்ள கடவுள் துடிக்கிறார். அசுத்தமானது உள்ள என்ட்ரி ஆகும்போது சென்சார் கொடுத்த மாதிரி பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். பேச போகும்போது பேசக்கூடாது தடுக்கும், கோப்படக்கூடாது தடுக்கும், பொய் சொல்லக்கூடாது தடுக்கணும். இறைவன் உள்ள இருந்து அதை செய்வார். அப்படி உள்ள இருந்து உங்களை உணர்த்துகிறார் தான் சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். பைபிள் இருக்கிற அவ்வளவு வேர்ட்ஸையும் ஒரு பென்ட்ரைவ்ல போட்ட மாதிரி உங்களுக்குள்ள வச்சிருப்பார். இது எழுத்தில் இருக்கிறது, இது பிராக்டிக்கலா உள்ள இருந்து அப்படி பிராக்டிக்கலா செயல்படுவார். இப்படி பேசாதப்பா, இப்படி பார்க்காதப்பா, இப்படி பண்ணாதப்பா, உள்ள இருந்து சொல்லுவார். பட்டன்னு அடிக்கும். அதை மீறி நீங்க செய்யும்போது அவர் துக்கப்படுவார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கீங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கீங்க. ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, நான் தான் உங்களுடைய ஆலயம். இனி என்னை சுத்தமா நான் என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். அல்லேலூயா. சரி, 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அவரை தொழுது கொள்ளுகிறவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா, ஆவியோடும் உண்மையோடும். எங்கேயும் அவரை வச்சு அடைக்கிற கூடாது. ஒரு பேப்பருக்குள்ள, ஒரு 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 கல்லுக்குள்ள, ஒரு இரும்புக்குள்ள, ஒரு சர்ச்சுக்குள்ள வச்சு அடைக்கிற கூடாது. அவரை எங்க இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு இருக்கிறார்னா அவருக்கு உருவம் இல்லை, அவரை யாரும் பார்த்தது கிடையாது. அவருடைய சாயலா இயேசு பிறந்தார், மீண்டும் போய்விட்டார். அவரை யாரும் பார்த்தது கிடையாது. அவரை போல இருக்கிற காட்சிகளோ, சிலைகளோ, சிறுபங்களோ, வரைபடங்களோ, ஆலயங்களோ, அது எல்லாம் மனுஷனுடைய கற்பனையே அன்றி வேறொன்றும் இல்லை. அவர் ஆவியாய், கடவுள் சொல்றாரு என்னை ஆராதிக்கணும்னா எனக்கு உருவம் இல்லை, ஆவியோடு ஆராதி. ஆவியோடு ஆராதினா என்ன, மனசார ஆராதி. உருவமில்லாத தெய்வத்தை மனதார ஆராதி. அவர் இருக்கிறதா நினைத்து ஆராதி. காற்றிலே கலந்திருக்கிறார், வானத்தோடு கலந்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் வேறு சர்வ வியாபி. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. நான் இங்க என் ஆண்டவரை பிடிச்சி வச்சு இங்க உட்கார வச்சுட்டேன். நீங்க என்ன விட்டு போயிடாதே சாமி, என்னோட இருங்கன்னு நான் ஜெபிக்கும் போது இவர் எனக்கு முன்னாடி இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அப்படியே இருக்காரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இவர் இங்க இருக்காரு அங்க இருக்காரு.
இங்க இருக்காரா அங்க இருக்காரா? சரி நீங்களே வச்சுக்கிறீங்க. அங்க இருக்காரா இங்க இருக்காரா? அவர் எங்க இருக்கிறார்? அவர் நகலையே, அவர் மூவாகலையே, அவர் அப்படியே தான் நிற்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? சர்வ வியாபி. அவர் ஆவியா இருந்தால்தான் அவர் எல்லாருக்கும் செயல்பட முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையில் உங்க எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறார். இதே வேளையில் அமெரிக்க தேசத்திலே ஆராதிக்கிற அவர்களோடு இருக்கிறார். இதே வேளையிலே ஒவ்வொரு மாநிலத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலே கூட்டம் நடத்துகிற அங்கே இருக்கிறார். அதே வேளையில் பரலோகத்தில் இருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் இறைவன் இயேசு கிறிஸ்து. அப்படி அங்க இருக்கணும்னா அவர் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். எனவே அவரை ஆவியோடும் சொல்லுங்க உண்மையோடும் அவரை ஆராதிக்க. எல்லாம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது. வேதமே நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:16. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்காரா சொல்லுங்க. ஒருவராய் சாகாமை உள்ளவர். அவருக்கு சாவே கிடையாது. அவர் உயிர் உள்ளவர். அவர் அசைகிறவர். அவர் இங்கும் இங்கும் வியாபித்திருக்கிறவர். இங்கு இருப்பார், அங்கு இருப்பார், அங்கு இருப்பார். ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் கூட அவர் செயல்படுவார். சாவாமை உள்ளவர். மூமெண்ட்ல இருக்கிற ஆம்னிபொட்டன்ட் காட். மூமெண்ட்ல எங்கும் வியாபித்திருக்கிறவர். இங்க கூப்பிட்டால் இருப்பார், அங்க கூப்பிட்டால் இருப்பார், அங்க கூப்பிட்டால் இருப்பார், அங்க ஆராதிக்கும் இருப்பார், வானத்தில் இருப்பார், பூமியில் எல்லா இடமும் இருப்பார். அவர் சாகாமை உள்ள உயிர் உள்ள தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராத, மனுஷன் இதுவரை பார்க்காத ஒரு இறைவன், காணக்கூடாத இறைவன். அவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, கண்ட இடங்களிலே நீ அவரை ஆராதிக்க வேண்டாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இனிமே ஆண்டவரே நீங்க எனக்குள்ளதான் இருக்கீங்க. ஆவியோடு நான் உண்மை ஆராதிக்கணும். உண்மையோடு கூட நான் உண்மை ஆராதிக்கணும். உங்களுக்கு பைபிள்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:10-11 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1:10 ஏசு இப்ப எங்க போயிட்டாரு சொல்லுங்க எல்லாரும். சீசர்களுக்கு முன்பாக அப்படியே வானத்துக்கு ஏறி போனார். வானத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பூமியில இப்ப என்ன இல்ல, உருவத்தோடு இல்லை. அவர் வந்தார், பிறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர்களுக்கு தரிசனமானார். இப்பொழுது அப்படியே உயிரோடு கூட அவர் எங்க போயிட்டாரு? மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசனத்தை நாம் உணர்கிறோம், அவருடைய சமூகத்தை நாம் உணர்கிறோம். இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதே நம் நடுவே ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையெல்லாம் ஃபீல் பண்ணணும். இதுதான் இந்த ஃபீல் பண்ற மனக்கண்கள் திறக்கிறவங்க தான் ஆவியோடு அவரை ஆராதிக்க முடியும், உண்மையோடு ஆராதிக்க முடியும். இறைவனை நீங்கள் உணர வேண்டும். இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு நான் ரட்சிக்கப்படுறவரை 17 வயதுக்கு முன்னாடி வர ஆண்டவரை ரொம்ப கேள்வி பண்றவன். சொன்னா சிரிப்பீங்க. சின்ன வயசுல சபைக்கு போற குடும்பம் 7வது 8வது படிக்கும் போது இப்படி ஆவில நிரம்புறமா ஆக்சன் பண்ணுவேன். ஆக்சன் பண்ணிட்டு சொல்லுவேன், ஆவில அனலா இருக்கேன்னு சொல்றது. அப்புறம் நானே டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், இங்கிலீஷ்ல ஏதாவது பேசிட்டு. அப்படியாக அவர் அமெரிக்க தேசத்துக்கு போனார். அப்போ பவுலோஸ் பாஸ்டர் சபையில் ஃபாரினர்லாம் வருவாங்க. அதை பார்த்துட்டு வந்து நானே இங்கிலீஷில் சும்மா பேசிட்டு, அப்படியாக நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது அப்படியாக நான் காரில் போய் கொண்டு இப்படி கேள்வி பண்ணேன். கிறிஸ்தவ குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், வீட்டு ஜபத்தில் டெய்லி உட்கார்ந்துருப்போம், சண்டே ஸ்கூல்ல வசனம் சொல்லுவோம். ஆவியோடு ஆராதிக்க முடியல. ஏன்னா என் ஆவியின் கண் திறக்கப்படவில்லை. இந்த மனக்கண் திறக்கப்படுறதுன்னா என்னன்னா, நான் இறைவனை காண வேண்டும். எப்படி? இந்த கண்ணில் இல்லை, என் மனக்கண்ணில் இறைவனை பார்க்கிற நாள் தான் ரட்சிக்கப்பட்ட நாள். அதை பார்த்தவங்க தான் அவர் ஆராதிக்க முடியும். அன்று வரை கேலி செய்து அந்த பாவத்துக்கு நான் என்ன வாங்கி கட்டுறனோ எனக்கு தெரியாது. நான் பண்ணாத பாவம்லாம் இல்லை. ஆண்டவர் நாமத்தை தூஷித்தவன்
இன்னைக்கு அவர் நாமத்தை பேசும்படி வச்சிருக்காருன்னா என் மனக்கண்ணை அவர் திறந்தார். அகக்கண், இது வெளியில உள்ள கண், அகக்கண். இந்த கண் திறக்கப்படணும். இதை திறந்த உடனே ஒண்ணு நடக்கும். இறைவனை நீங்கள் பார்க்கலாம். 17 ஆண்டுகளுக்கு பின்பாக, 17 வருஷத்துக்கு பின்பாக, 17வது வயதில் என் மனக்கண் திறந்தது. கடவுளை பார்த்தேன். எப்படி இருந்தார்? வெள்ளையா இருந்தார, சிவப்பது இல்லை, அது எனக்கு தெரியாது. கடவுளுடைய அன்பு என்னை தொட்டுச்சு. கடவுள் ஒரு இருக்கிறாருங்கிறத நான் பார்க்கலைனாலும் நான் நம்பினேன். பரலோகம் இல்லைனாலும் பரலோகத்தை நம்பினேன். சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை பார்க்கலைனாலும் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டேன். நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த இறைவன் எனக்கு பதில் தந்தார். எத்தனை குடும்பங்கள்ல எவ்வளவு பெரிய கஷ்டம், ரொம்ப உயிர் போற நிலைமை, ஜெபிக்கும் பொழுது தத்ரூபமாய் வந்து உதவி செய்தார். அந்த இறைவன் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கண்டுகொண்டேன், ருசித்து பார்த்தேன், அவரை ஆராதித்தேன், ஜெபித்தேன், துதித்தேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரை அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்துக்கு வருவேன்னு சொன்னேன். அந்த காணக்கூடாத இறைவன் சொன்னார். 12 ஆண்டுக்கு பின்னாடி வந்தேன். அவர் இருக்கிறதுனால வந்தேன். நானா முயற்சி செய்து வரல. இந்த மனக்கண் திறந்த உடனே கடவுளை நீங்க பார்க்க முடியும். மனக்கண் திறக்கிறவன் தான் நான் சொல்ற வழிபாடுக்குள்ள வர முடியும். அது வர ஏதோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அது ஒரு சாமியை நம்ம கும்பிட்டுக்கிட்டு வருவோம். மனக்கண் திறந்த உடனே தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இயேசு உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க அவரை காணாதிருந்தும் நீங்கள் அவரை காண்பீர்கள், தரிசியாதிருந்தும் அவரை விசுவாசிப்பீர்கள், சொல்லி முடியாத சந்தோஷத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். கத்திருந்த நாட்கள் இங்க இருக்கிற எல்லாருடைய மனக்கண்களையும் திறப்பாராக. இங்க இருக்கும்போது நீங்க ஃபீல் பண்ண, ஆமா இறைவன் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் நம்பல, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நம்பினேன். எனக்குள்ள என்னமோ செய்து, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, எனக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதான்பா இறைவன், அதான் இயேசு, அதான் உங்களுக்குள்ள வந்து விட்டார். இங்க வந்த உடனே எனக்கு நல்லா இருக்குது. இங்க வந்த உடனே நான் ஜெபம் பண்ணேன். என் கஷ்டத்துல ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது, நான் ஒன்று பார்த்தேன், என்னை விடுவிச்சார், நான் ஜெபம் பண்ணேன், சரியாச்சு, எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு, எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது. உங்களுக்குள்ளே இயேசு இப்படித்தான் வந்து அடையாளப்படுத்துவார். உங்க மனக்கண்களை கத்த திறப்பாராக. ஹல்லேலூயா. இங்க சொல்லுகிற இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உங்களுக்கு நான் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். வானத்துக்கு போயிட்டார். சீசர்களை ஃபுல்லா கூப்பிடுறார். நல்லா கவனிக்கணும். கண்ட இடத்தில் ஆராதிக்க வேண்டாம், கண்ட இடத்தில் நீ வழிபட வேண்டாம் என்று சொன்னாரே, என்ன இடத்தை குறிப்பிடுகிறார்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆலயம், ரெண்டாவது இயேசுவோட அம்மா. நல்லா கவனிக்கணும். இயேசுவோட அம்மா, இயேசுவோட சீசர்கள், இயேசுவோட தம்பி எல்லாரும் இருக்காங்க. அப்ப இயேசு வானத்துக்கு போயிட்டார். போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்கள் உடனே ஊழியத்துக்கு போகாம போய் வானத்திலிருந்து இந்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள இறங்கி வர்ற வர நீங்க போய் வெயிட் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்கப்பான்னு அனுப்பி விட்டுட்டாரு. ஒரு மேல் வீட்டற. இதான் முக்கியமான பாயிண்ட். கண்ட இடத்துல ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. கண்ட இடத்துல இறைவன் இல்லை. எந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறார்? பெந்தைக்கோஸ்தே என்கிற ஒரு நாள். பெந்தைக்கோஸ்தேனா ஒரு கேலி கூட்டம் அல்ல. பெந்தைக்கோஸ்தே என்றால் 50 என்ற அர்த்தம். ஒரு 50, ஒரு 50வது ஒரு நாள், ஒரு ஆலய திருவிழா. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆலய திருவிழா. ராட்டனம் இருக்குது, கவனிக்க. பஞ்சு மிட்டாய் இருக்குது, சீசா இருக்குது, டைட்டானிக், அல்வா கடை, எல்லாம் ஆடலும் பாடலும் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திருவிழா ஜெகஜோதியா நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளிநாடுகளிலிருந்து எல்லா யூதர்களும் குமீரான் கூட்டத்துக்கு. திருவிழா எல்லாரும் வந்து இறங்கிட்டான். திருவிழா கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 120 பேர் மேலே இந்த மாதிரி ஒரு மாடி, மொட்டை மாடி, உள்ள ஒன்றும் இல்லை, பெருசாக நிற்கிது. போய் மேலே போய் 120 பேர் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். 120 பேர் கூட்டம் இங்கு ஜெபம் பண்ணுகிறது. அப்போஸ்தலர் 1 நீங்கள் வாசிக்க வேண்டாம், பார்த்தீங்கன்னா அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட, சீசர்கள் அங்கே யார் யார் இருந்தா? சீசர்கள், அன்னை மரியாள், எல்லாரும் சேர்ந்து 120 பேர் மாடி வீட்டில் இருக்காங்க. திருவிழாங்க நடந்துக்கிட்டு, திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. 120 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவியோடு ஆராதிப்பார்கள் என்று சொன்னாங்களே, இந்த ஆவியா இருக்கிற தேவன். இப்போ நம்ம ஆராதனையில் புதுசாக வந்தவங்க பார்த்துருப்பீங்க, திடீர்னு என்னடா இங்கே கை தட்டிக்கிட்டு என்னமோ பேசுகிறாங்கன்னு. இந்த பரிசுத்தாவியுடைய இந்த வரம் 120 பேர் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திருவிழா கூட்டாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டன சப்பரம் தட்ட 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 ஓட்டி பின்ன எடுத்துக்கிட்டு இருக்கு. புது புது ட்ரெஸ் போட்டு இந்த மாந்தோப்பிலாம் முன்னாடி நாங்கள் எல்லா திருவிழாவுக்கும் நம்ம போனோம் தான். மாந்தோப்பிலாம் ட்ரெஸ் ஃபுல்லாக லைட்டு, பெல்ட் வழியாக எல்லா வழியும் ஓடும். இப்படி கரண்டை வச்சுக்கிட்டு எப்படி போனாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபுல்லாக லைட் ஓடும், ஷூவில் பெல்ட் கில்ட் எல்லாம் லைட். இப்படி திருவிழாவில் விதவிதமான ட்ரெஸ், விதவிதமாக ஆட்கள் நடமாட்டிக்கிட்டு சரியான கொண்டாட்டம். ஒன்றே ஒன்று,
கடவுளை பார்க்கறத தவிர இது எல்லாமே அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே 120 பேர் வந்தாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்ற பைபிளில் உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 120 பேர் மேல் சடுதியாய் ஆவியானுடைய பிரசனம் இறங்க ஆரம்பிச்சோன்னே கை தட்டி அந்நிய பாஷையில பேசி கத்தி கதற ஆரம்பிக்கிறான். திருவிழா கூட்டத்தை விட இவன் கூட்டம் சவுண்டு ஏகுறது. கூட்டமா ஓடி வந்து பார்த்தா எல்லாரும் ஆவியோடு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் யார் இருந்தா தெரியுமா? இயேசுடைய சீசர்கள், அன்னை மரியா. என்ன வழிபாடு அது? இதே மாதிரி ஒரு மாடியில எந்த ஒரு படமோ எந்த ஒரு சிறுவங்கள் இல்லாத இடத்துல பாடல் பாடி ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது இறங்கி வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துல தான் இயேசு சொன்ன கூட்டம் அந்த இடத்துல நின்றது. அங்கு ஒரு கூட்டம் ஆராதித்து கொண்டிருந்தது. இயேசு அங்கு இல்லை, ஆவியானவர் அங்கு இல்லை. அதை தான் சொல்றேன், கண்ட இடங்களில் நீ ஆராதிக்க வேண்டாம். அங்கு இல்லை. இயேசு எங்க இருந்தார்? இந்த கூட்டத்தில் இருந்தார். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரா. அதனால சொல்றாரு, அங்கு நான் இல்லை, அந்த கூட்டத்தில் நான் இல்லை, அங்கு இருக்கிற ஆடலும் ராட்டனங்களில் நான் இல்லை. இதை மட்டும் நான் சொல்லல, வேற எங்கெங்க எந்தெந்த திருவிழாக்கள் இங்க நடக்கும், ஏர்வாடி கிட்ட பெருசா சந்தனக்கூடு, எங்கு என்ன நடந்தாலும் அங்கு இறைவன் இல்லை. இறைவன் சொல்லிவிட்டார். ஆவியோடு ஆராதிக்கிற கூட்டம் எந்த ஒரு தோரணம் எதுவும் இல்லாம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஆவியில கலிகூர்ந்து இயேசுவேன்னு கூப்பிடுது. அந்த கூட்டத்தில் நான் என்ன பண்றேன் இருக்கேன். கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாராக. இதை ஒருவேளை நீங்க கேட்கும்பொழுது பைத்தியக்காரத்தனமாக இல்லை, ஆனால் உண்மையா அப்படின்னு சொல்லலாம். நானும் சொன்னவன் தான். உன் மனசு திறந்த உடனே நீங்களும் அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பீர். அல்லேலூயா. இயேசு சொன்ன கூட்டம் எது? ஆவியோடு அவரை ஆராதிக்கிற கூட்டம். இயேசு சொன்ன ஆலயம் எது? இயேசு சொன்ன ஆலயம்? நீங்களே அவருடைய ஆலயமாயிருக்கு. சரி, இது ஃபுல்லா ஒரு காஸ்பலா, ஒரு சுவிசேஷமாக வந்த வார்த்தைகள். ஒரு விஷயம் டக்குன்னு பிலிவர்ஸ், விசுவாசிகள் கவனித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஆலயத்தை குறித்த வைராக்கியம் உடையவராய் இயேசு இருந்தார். நமதான் ஆலயம், நமதான் ஆலயத்துக்குள்ள அவர் இருக்கிறார், ஆவியோட அவர் ஆராதிக்கணும். இப்படி இருக்கிற ஆலயத்தை எப்படி வச்சுக்கிறோமா? இயேசு ஒரு நாள் ஆலயத்திற்குள்ளே வருகிறார். ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது கோயில் வாசல்ல நல்லா கவனிங்க, புறா ஒரு பக்கம் வித்துக்கிட்டு என்ன பண்றாங்க இருக்காங்க, ஒரு பக்கம் மணி எக்ஸ்சேஞ்ச், காசு மாத்திக்கிட்டு அங்க பயங்கரமான வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு விறுவிறுன்னு வந்தார். இதுவரை எங்கேயுமே டென்ஷன் ஆகாதவர் உள்ள வேகமா வந்தார். ஒரு கயிறை எடுத்து சாட்டை உண்டு பண்ணி அடி, புறா வித்தவங்க எல்லாம் அடிச்சு கூண்டை திறந்து விட்டு புறாவை பறக்கும். காசுக்காரவங்க ஒவ்வொரு நாட்டுடைய மணி வச்சு மணி எக்ஸ்சேஞ்ச். அன்னைக்கு ஃபாரின்ல இறங்கின உடனே, ஃபாரின்ல இருந்து வந்த உடனே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்ல, அப்படி எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் தட்டி விட்டு அடிச்சு விரட்டிட்டு சொன்னாரு, என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக மாற்றாதிருங்கள். ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்குள் இருந்தது என்று வேதம் சொல்லுது. பாயிண்ட்டுக்கு வர்றேன். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரி, நீங்க கவனமா நீங்க நினைக்கணும், இந்த ஆலயத்தை நீங்க சுத்தமா என்ன பண்ணணும், வைக்கணும். இல்லைன்னா வராத கோபமும் யாருக்கு வரும்? அவருக்கும். ஆலயத்தை சுத்தமாய் வைக்கிறது அல்ல, உங்கள் உள்ளமாகிய ஆலயம் சுத்தமாய் இருக்கணும். இங்க இறைவன் இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு கூட நீங்கள் நானும் வாழ வேண்டும். கண்டது பேசக்கூடாது, கண்டது நினைக்க கூடாது, கண்டதை பார்க்க கூடாது. உங்களுக்குள்ள யார் இருக்கிறா சொல்லுங்க? இறைவன் இயேசு இருக்கிறார். சுத்தமா வைக்கணும். கடவுள் இருக்கிற இடம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு பயத்தோட இந்த இடத்த நம்ம வைக்க. உள்ளே வர்றாரு, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை அடிச்சு நொறுக்கிட்ட. வியாபார நோக்கத்தோடு கூட இந்த ஆலயத்தில் நம்ம இருக்கவே கூடாது. வியாபார நோக்கம்னா என்ன? 2 பேர் வியாபார நோக்கத்தோடு கூட 2 விஷயம் பண்ணாங்க. 30 வெள்ளி காசுக்கு உன்னதமான தேவனை யூதாஸ் எத்தனை காசுக்கு வித்து போட்டான்? கூட பிறந்த தம்பி யோசேப்ப அன்னை யூதா, 2 பேருமே யூதாஸ், அது ரொம்ப ரொம்ப நல்ல பேர் போல. அந்த யூதா என்ன பண்ணா 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டு. வியாபார நோக்கம். இயேசுக்கு நல்லா கவனிக்கணும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய சுய லாபத்துக்காக இயேசுவை நீங்கள் விட்டு விடக்கூடாது. அப்படி இருந்தா ஆண்டவர் இந்த ஆலயத்தை குறித்து வைராக்கியமா இருப்பார். சுய லாபத்துக்காக, உங்களுடைய ஆதாயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது.
உங்களுடைய ஆதாயத்துக்காக நீங்க ஆலயத்துக்கு வராம இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு வேலை ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பாஸ்டர்கள்ட்ட நம்ம ஆராதனைக்கு போகாது. இது ஒரு ஆப்ஷன். திங்கட்கிழமை கூட்டம் ஒரு ஆப்ஷன், பிரச்சனை இல்லை. நீங்கள் நேற்று ஆலயத்துக்கு போயிருப்பீங்க, இன்னைக்கு வராது உங்களுடைய வேலையை பொறுத்திருக்கு. நீங்கள் உங்கள் சபைகளில் நீங்கள் போகாமல் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய இடத்த, உங்களுடைய வேலை காரியத்தை காரியம் காமிச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே தான் நீங்கள் இயேசுவை எவ்வளவுக்கு விற்கணும் சொல்லுங்க. 30 வெள்ளிக்கு ஆராதனைக்கு நம்ம சொல்ற சாக்கு போக்கு ஈடா 30 வெள்ளி காசுக்கு வித்துரும். சுய லாபத்துக்காக சபையை, கூட்டத்தை, ஆராதனைய விடுறவங்க வியாபார நோக்கத்தோடு கூட செய்கிறவர். ரெண்டாவது காசுக்காரர்கள். தூரத்திலிருந்து வர்றவங்க எல்லாம் அந்த காசை கொடுத்து பலி பொருட்களை வாங்கணும், அதனால மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை என்ன பண்ணாங்க, கோயில வியாபாரமாவே மாத்திட்டாங்க. உள்ள கோயில் ஆராதனை நடக்கும், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. கோயிலே வணிக இடமா மாறிடுச்சு. ஃபுல்லா காசு பொருளுது, சபையில கூட்டத்தில் காசு பொருளுது, ஃபுல் பிசினஸ் மைண்ட். இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசு வந்தார், என்னடா கூட்டம் உள்ள நிக்காம வெளியில நின்றுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா மணி எக்ஸ்சேஞ்ச். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ வரும்போது, தூரத்தில் வரும்போது ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா. நீ வேற நாட்டுக்காரன் காசை கொடு, ஓர் நாட்டு காசை மாத்திக்க, அப்படியே போய் ஒரு புறாவை வாங்க, ஒரு கோழியை வாங்க. இதுக்கு தான் மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சது. ஆனா இவன் கோயிலை திறந்ததே கோழி விற்கவும், புறா விற்கவும், ஆடு விற்கவும், காசு மாத்தவும் தான் கோயிலே வச்சிருக்கிறான். உள்ள கடவுளை தேடுறதுக்கு கோயிலே வைக்கல. இப்படிப்பட்ட சபைகளுக்கெல்லாம் வருகை நாளில் கர்த்தர் தண்டிப்பார். காசுக்காக ஊழியம், காசே ஊழியமா மாறுறது, பணத்துக்காக ஆண்டவரை தேடுறது. இயேசு மிகவும் கோபப்படுகிற விஷயம். என் காரணத்தை கொண்டும் இயேசுவை விற்க கூடாது, இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது, 30 வெள்ளி காசுக்கு விற்க கூடாது. அந்த ஆலயத்தில் தான் அவர் தங்குவார். ரெண்டாவது, பணத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, இம்மைக்காக நீங்கள் அவரை தேடக்கூடாது. இதெல்லாம் காசுக்காரருடைய கூட்டம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, கல்லர் கொகையா மாத்திட்டு. வெளியில கல்ல என்ன பண்ணுவான், கல்ல பகல்ல நான் தான் கல்லேன்னு சொல்லுவானா? மும்பை போற வழியில சோலாப்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நைட்டு ஃபுல்லா திருடுவாங்க, பகல் ஃபுல்லா நடமாடுவாங்க. ஊரே கொள்ளக்காரன், எவன் திருடுறான்னு தெரியாது. அப்ப திருடனுடைய வேலை என்ன, நைட்டு திருடுவான், பகல்ல நல்ல மனுஷனா தெரிவான். அப்ப கல்லர் குகை என்றால் என்ன, மனுஷர் பார்க்கிறபடி நல்லவர்களை போல சில விசுவாசிகள் வாழ்வாங்க, பாஸ்டர்களும் வாழ்வாங்க. ஆனா உள்ள பர்சனல் லைஃப்ல அசிங்கம். கவனிங்க, உன் வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. உள்ள அசிங்கம், உள்ள செத்து போன அனுபவம், உள்ள பாவம். வெளியில பேசும்போது மகாபெரிய நீதிமான் போல பேசுறது, பெரிய பரிசுத்தவான் போல பேசுறது, மனுஷனை ஏமாத்துறது, பாஸ்டர் ஏமாத்துறது, பாஸ்டர் விசுவாசிகளை ஏமாத்துறது, விசுவாசி பாஸ்டர் ஏமாத்துறது. வெளியில ஒரு வெளி வேஷம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக, உள்ளேயோ நாற்றம் எடுத்த கல்லறைகள், எலும்புகளும் நாத்தமும் உள்ளே இருக்கிறது. ஆண்டவர் பார்த்து இவனை தான் பார்த்து சொல்லுவார், கல்லர் குகையா. பகல்ல ஒரு வாழ்க்கை, ராத்திரியில் ஒரு வாழ்க்கை வாழாத. இந்த 3 விஷயத்தை கர்த்தர் வெறுக்கிறார். என்னென்ன சொன்னேன், எந்த நம்முடைய ஆதாயத்துக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது, ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காக, உயர்வுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக மட்டும் அவர் என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. மூன்றாவது, வெளியூர் வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இது 3 இருந்தா சாட்டை எடுத்து நீங்களே உங்களை அடிச்சுக்கிறீங்க, நம்மளே ரெடி பண்ணி நம்மளே அடிச்சுக்க. இதை தான் சொல்றாரு, கண்ட இடத்துல நீ ஆராதிக்க. இப்படி வேடை போட்டுக்கிறங்க, கண்டபடி நீ ஆராதிக்க வேண்டாம். உள்ள இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு கோயிலுன்னு சொல்லிக்கிறது. கோயிலுக்குள்ள ஒரு ரவுண்ட் வந்தாரு பாருங்க, சிங்க மாதிரி வந்து அடிச்சு துவச்சிட்டாரு. சுய ஆதாயம் வேண்டாம், ஆசீர்வாதத்துக்காக அல்ல. உள்ள எப்படியோ வெளியே அப்படி. என் ஆண்டவர் பார்க்கிறார். உங்க மனசாட்சிக்கு நீங்க சுத்தமா வாழணும், கடவுளுக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும், சுத்தமா வாழணும், மனுஷனுக்கு முன்னாடி சுத்தமா வாழ. மனுஷன் நமக்கு நல்ல சாட்சி தரலைனாலும் பிரச்சனை இல்லை, உங்க மனசாட்சி உங்களை ஓகே சொல்லணும், கடவுளை உங்களை ஓகேன்னு சொல்லணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்க. உங்களுக்கு கல்லர் கொகைன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அப்ப என்னென்ன சொன்னேன், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் வாசமாய் இருக்கிறார். ஆவியோடு ஆராதிக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் வாசமாய் இருப்பார். அப்ப ஆவியோடு ஆராதிக்கிற கூட்டம் தான் மரியாள் சீசர்கள் எல்லாரும் ஆராதித்த
கூட்டம் மனக்கண்கள் திறக்கும் பொழுது நாம் ஆராதிப்போம். எதை உங்களிடத்துல இருந்து எடுத்து போடணும்னு ஆண்டவர் சொன்னாரு. உங்கள்ட்ட இருந்து ஆதாயத்துக்காக ஆண்டவர் தேடுறது, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் தேடுறது, ஆதாயத்துக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கறது, வெளியும் உள்ளேயும் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்றதை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல விடணும். இப்படிலாம் விடும்போது எனக்கு என்னையா கிடைக்கும்? இதெல்லாம் வாழ்றதுனால எனக்கு என்ன லாபம்? வேதம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 36:8, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி ஆவார். இந்த ஆலயத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டா ஆலயத்துல சம்பூரணமான ஆசீர்வாதம் இருக்குது. முதலாவது உங்களை நீங்க சுத்தமா ஆண்டவரை தங்க வச்சு ஆண்டவரை துக்கப்படுத்தாம நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா இதுக்குள்ள கல்வி இருக்குது, இதுக்குள்ள செல்வம் இருக்குது, இதுக்குள்ள மேன்மை இருக்குது, இதுக்குள்ள புகழ் இருக்குது, இதுக்குள்ள வசதி இருக்குது, இதுக்குள்ள சரீரத்துல சுகம் இருக்கிறது. சம்பூர்ணம் என்றால் எல்லாமே இதற்குள்ள இருக்கிறது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போன உடனே சின்ன பிள்ளை பென்சில் இருக்குது, ரப்பர் இருக்குது, பெரிய ஆட்களுக்கு பருப்பு, இப்போ லேடிஸ் வாங்குற பருப்பு, சீனி, புளி எல்லாம் இருக்குது, பெரிய ஆட்களுக்கு உள்ள ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அங்கிட்டு போனால் கட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போனீங்கன்னா சம்பூர்ணம்னு நீங்க ஒரு வேர்டு போடணும்னா சரவணா ஸ்டோர்ஸை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? எடுத்துக்கிறீங்க. A to Z. இந்த ஆலயத்தை நீங்கள் கவனமாய் வைத்தால் உன் குடும்பத்துக்குரிய உயர்வு இந்த ஆலயத்துக்குள் தான் இருக்கிறது. சகல சம்பூர்ணத்தையும் அவருடைய ஆலயத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் அவர்கள் திருப்தி ஆவார். கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் எப்படி எழுந்திருப்போமா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிற வார்த்தை, ஆண்டவரே, கண்ட இடங்களிலே அல்லது கண்டபடி நான் ஆராதிக்க கூடாதப்பா. இயேசுவே, நாங்கள் வழிபடுகிற சபையா இருந்தாலும் அது உம்முடைய சித்தத்தின்படி உள்ள சபையா இருக்கணும்ப்பா. நாங்கள் பாடுகிற பாடலா இருந்தாலும் அது உம்முடைய சித்தத்தின்படி இருக்கணும் ஆண்டவரே.